அப்புறம் உன்னோட உன்னோட பாடியில என்ன என்ன இருக்குன்னு தெரியாம நம்ம விளையாடும் போதுதான் இன்ஜூரிஸ். ஃபர்ஸ்ட் நம்ம சாவறதையே விட்டுடலாம். ஹார்ட் அட்டாக்ன்றது ரேர். அங்க என்ன நடக்கும்னா இன்ஜூரிஸ் நடக்கும். அந்த இன்ஜூரியை சரி பண்றதுக்கே நம்ம டைம் எடுக்கும், டியூரேஷன். இது எல்லாமே சேர்ந்ததுதான் அந்த ஸ்போர்ட்ஸ். அப்போ ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸுக்கும் ஒரு ஒரு கோச், ஒரு ஒரு எக்ஸசைஸ், ஒரு ஒரு டயட் இருக்கும் போதோ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க பொழுதுபோக்கு மையம்ன்றத அளவா வச்சுங்க. விளையாடுங்க, எஃபர்ட் ரொம்ப போடாதீங்க. உங்க பாடியை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செக்அப் பண்ணுங்க. பிபி இருக்கா, சுகர் இருக்கா, இது ரெண்டுமே இல்லைனாலே நீங்க விளையாடலாம். ஏன்னா உங்களோட ஸ்டாமினா இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான் வாக்கிங். ஸ்டாமினா எங்க இருந்து உருவாகுதுன்னா, நீ வாக்கிங் ஜென்ரலா வாக்கிங் பண்ணியோ ஜாக்கிங் பண்ணியோ அதை ஸ்லோவா இன்க்ரீஸ். ஃபர்ஸ்ட் வாக்கிங் ஸ்லோவா, அடுத்து ஸ்பீட் வாக்கிங், அடுத்து ஜாக்கிங், அடுத்ததுதான் ரன்னிங்கே போகணும். சரிண்ணா, இப்ப வாக்கிங் ஜாகிங் சொன்னீங்க. இப்ப சராசரி மனுஷன் ஒரு நாள் வாக்கிங் போனோம் அப்படின்னா எவ்வளவு நேரத்துக்கு வாக்கிங் போனா உடம்பு கரெக்டா இருக்கும்? டெய்லி 1 hour போலாம். இவ்வளவுதான் பண்ணணும் அப்படியெல்லாம் இல்ல. அவர் 1 hour பத்தல அப்படின்னு அவர் பாடி ஸ்டாமினா தெரியும். ஆக்சுவலி நம்மளுக்கு என்னன்னா, நம்ம பாடி நம்ம பாடிக்கும் மைண்டுக்கும் கனெக்ட் பயங்கரமா இருக்கு. நம்மளுக்கு தெரியும், ஓ நம்ம சாப்பிட்டா இது போதுமானது, ஓகே இதை செய்யலாமா அப்படின்ற திங்கிங். நம்ம ஸ்டாமினா நம்மளால முடியும். நம்ம திடீர்னு பார்த்தா டயர்ட் ஆயிடும். இல்ல இன்னும் பண்ணலாம், இல்ல அது இல்ல. டயர்ட் ஆவறியா, தயவு செய்து அதை கட் பண்ணும்.